26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். யாருக்கிட்டையுமே எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் இல்லை. ஷேர் பண்ணக்கூடிய விஷயத்த நான் பண்ணலை. நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன். முதல் டைம் அழுத மாதிரி தான் நான் 40வது டைமும் அழுகிறேன். இட்ஸ் பின் மோர் இயர்ஸ். அப்போவும் நான் வந்துட்டு மூவ் ஆன் ஆகலை. வந்துட்டு காதல் இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படி சாக போகிறேன்னு சொல்லிட்டு அது ஆப்போசிட் பர்சனுக்கு ஃபோட்டோ எடுத்து அமிச்சு யூஆர் ஹர்ட்டிங், யூஆர் நாட் லவ்விங் தட் பர்சன். போய் நோண்டி நொங்கடிச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறதுக்கு பேர் வந்துட்டு அது லவ்வே இல்லை. இப்போ நானும் ஒரு கண்ணாடி பிளேட் தான், நீங்களும் கண்ணாடி பிளேட் தான். என்னை கீழே போட்டால் நான் 4ஆக உடைவேன், நீங்கள் கீழே போட்டால் 400 உடையிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மின்னு தான் அர்த்தம். நான் 4ஆக உடஞ்சிருக்கேன் அப்படின்னா முன்னாடி 400 உடஞ்சிருக்கேன்னு அர்த்தம். இவங்க ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு யாருமே இந்த உலகத்தில் இல்லை, யாருமே இல்லை. எவ்ரிபடி ஆர் ஃப்ரெஜைல். ஏன்னா எவ்ரிபடி ஹேஸ் அ ஹார்ட். எவ்வளோ விழுகிறோமோ அவ்வளோ. இப்போ எனக்கெல்லாம் ஏதாவது நெக்ஸ்ட் ஏதாவது ஆச்சு அப்படின்னாலும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்துட்டு அழுகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வீராப்பாக இருக்க மாட்டாங்க. அவங்க அழுகிறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் தான் இருக்கும். அழுதழுது சிம்பத்தி க்ரியேட் பண்ணுற ஒரு பர்சன்ஸும் நிறையா பேர் இருப்பாங்க. அதெல்லாம் விளையாட்டுத்தனம். சும்மா அந்த சிம்பத்தியில் நமக்கு ஆப்போசிட் பர்சன் கிட்ட லவ் வருதுன்னா அதெல்லாம் வந்துட்டு ஒரு 10-20 டேஸ்க்கு அப்புறம் திருப்பி ஆப்போசிட் பர்சனே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிற அளவுக்கு நம்ம பண்ணக்கூடாது. ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப். தேர் இஸ் நத்திங் கால் க்ளோஷர். ஏன்னா க்ளோஷர்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் நமக்கு க்ளோஷர் கிடைக்காது. க்ளோஷர் கிடச்சிருச்சுன்னா நம்ம திருப்பி அதே பர்சன் கூட தான் இருப்போம். க்ளோஷர் வந்துட்டு நீங்களாக உங்களுக்கு கொடுத்துக்கிறது தான். இந்த சேம் பேட்டர்னை ரிப்பீட் பண்ணாத, நீ வந்துட்டு இதுதான் உனக்கு இதெல்லாம் உன்னோட நான் நெகோஷியபிள்ஸ், இதெல்லாம் உன்னால் டாலரேட் பண்ண முடியலன்னா நீ வந்துட்டு அடுத்த பார்ட்னர்கிட்ட போகிறப்போ இதெல்லாம் வந்துட்டு கம்பல்சரியாக உன்னோட ரெட் லிஸ்ட்டில் வச்சிரு. யார் கேட்டாலும் நிறைய பேர் வந்துட்டு தெரப்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அட் வாட் ஸ்டேஜ் அ பர்சன் நிஜமாலுமே தெரப்பியை சூஸ் பண்ணணும்? நம்ம சும்மா அழுகிறோங்கிறதுக்காக வந்து தெரப்பி போகிறதோ இல்லை எனக்கு ரொம்ப சோகமாக இருக்குன்றதுக்கு தெரப்பி போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஆனால் இதெல்லாம் வேண்டாம். நீங்கள் எந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தெரப்பி போகிறது வந்து ஒரு பர்ஃபெக்டானது எங்கே இருக்கும்? யாருக்கிட்டையுமே எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் இல்லை. ஷேர் பண்ணக்கூடிய விஷயத்த நான் பண்ணலை, நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் தெரப்பி போகலாம். இதுதான் உங்களுக்கு, வேறு எதுவுமே இல்லை. இஃப் யூ ஹாவ் அ பர்சன் டு ஷேர் ஆல் யுவர் டார்க்கெஸ்ட் சீக்ரெட்ஸ் அப்படின்னா you can just go share, went out and come back, you can just see your work. ஆனால் அப்படி ஒரு பர்சனே எனக்கு இல்லை அப்படிங்கிறவங்களும் அண்ட் யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாத அளவுக்கு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதை வந்துட்டு நான் யார்கிட்டையுமே சொல்ல முடியாது, எனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமில்லாத ஒரு பர்சன்கிட்ட தான் நான் சொல்லி நான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் வாங்கணுங்கிறவங்க தெரப்பி போகலாம் கண்டிப்பாக. அண்ட் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம், ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துட்டோம், எல்லாம் பார்த்துட்டோம். பட் ஸ்டில் வி ஆர் வேஸ்டிங் அவர் டைம் க்ரையிங். முதல் டைம் அழுத மாதிரி தான் நான் 40வது டைமும் அழுகிறேன். இட்ஸ் பின் மோர் இயர்ஸ். அப்போவும் நான் வந்துட்டு மூவ் ஆன் ஆகலைங்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பாக தெரப்பி போகணும். ஏன்னா நான் நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு ஐயோ இவங்களுக்கு என்ன பேசுறதுனே நமக்கு தெரியாது. ஏன்னா they keep repeatedly saying things. அது ஒரு மாதிரி அப்நார்மலாகவும் இருக்கும். நம்மளை வந்து அந்த சுச்சுவேஷன் அப்படி மாற்றிடுது இல்லைங்களா? அப்படி அப்நார்மலாக இருக்கும்போது எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது. அப்போ வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் நான் சீக் பண்ண சொல்லுவேன். நான் வந்துட்டு கன்சல்டேஷன் தான் பண்ண முடியும், கவுன்சிலிங் பண்ண முடியாது. ஐ கேன் ஜஸ்ட் ஹியர் வாட் யூ ஆர் சேயிங். இது எவ்வளோ நேரம் நான் கேட்க முடியும்? 10 நிமிஷம் கன்சல்டேஷனில். அப்போ நான் வந்துட்டு தெரப்பி போங்க. இது அவங்க ஜாபே அதுதான். உங்களை உட்கார வச்சு 1 மணி நேரம் பேச வச்சு நீங்கள் சொல்கிறதுலேருந்து அவங்க நோட்ஸ் எடுத்து அவங்க தேல் கிவ் யூ மெனி டாஸ்க், மெனி ஹோம் ஒர்க்ஸ் அண்ட் ஆல். அதெல்லாம் பண்ணும்போது உண்மையாலுமே I've seen a lot of people coming out of depression and stress. So definitely if அதுதான் ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப more than a year நீங்கள் வந்துட்டு அதில் ரொம்ப பிரச்சனைக்குரிய இருந்தீங்க, கண்டிப்பாக யூ ஷுட் சீக் தெரப்பி, which is a beautiful thing. Therapy is a beautiful thing. கண்டிப்பாக போகணும். இப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் அழுகிற மாதிரி இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்னன்னா ஹார்மிங் தெம் செல்ஃப். கை பார்த்தா ஃபுல்லாக கீரலாக இருக்கும் தாட்ஸ். இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஒருத்தங்க கண்ட்ரோல் பண்ணுறது? அண்ட் கையை ஃபுல்லாக கீறி வச்சுருப்பாங்க, அவங்களே அவ்வளோ விதத்தில் ஹார்ம் பண்ணி வச்சுருப்பாங்க. அது இம்மெச்சூர் தான் சொல்ல முடியும். நம்ம என்ன பண்ண முடியும்? அதாவது லவ் இஸ் நாட் த ஒன்லி திங் வி ஹேவ் இல்லையா? இப்போ வந்துட்டு காதல் இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படிங்கன்னா அப்போ யூ ஆர் நாட் வேல்யூவிங். இப்போ ஒரு பர்சன் மேலே இருக்கிற காதல் தான் நீங்கள் பார்க்குறீங்க. த லவ் யூ ஹேவ் ஃபார் யுவர் மதர், யுவர் சிஸ்டர், யுவர் பிரதர், யுவர் ஃபாதர், அதெல்லாம் என்ன ஆச்சு? அங்கேயே நீங்கள் எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணுறது தானே. when you it for one person, what about the other people who love you and whom you love?
அந்த செல்ஃப் ஹார்ம் வந்துட்டு ஐ வுட் சே என்னடா அப்படிங்கிற 2 விதமாக அதை நான் பிரிப்பேன். இது நான் அதாவது ஹர்ட் பண்ணணும்னு நான் சொல்ல, பட் ஸ்டில் சாக போகிறேன்னு சொல்லிட்டு அது ஆப்போசிட் பர்சனுக்கு ஃபோட்டோ எடுத்து அமிச்சு யூஆர் ஹர்ட்டிங், யூஆர் நாட் லவ்விங் தட் பர்சன். நான் இவ்வளோ இது பண்ணிகிட்ருக்கேன், நீ ஆப்போசிட் பர்சனை வந்துட்டு நீ கில்ட் ட்ரிப் பண்ணுற. அதுக்கு பேர் எப்படி நீங்கள் லவ்னு அதை சொல்ல முடியும்? when you really love the person you won't bother them. அவங்க நோ சொல்லிட்டாங்கன்னா you'll come. அவங்க நோ சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு வேணாம் போடுறதுக்கு. ஸோ நான் வந்துட்டு விலகிட்டேன். இதுதானே ட்ரூ லவ். போய் நோண்டி நொங்கடிச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறதுக்கு பேர் வந்துட்டு அது லவ்வே இல்லை. அந்த டார்ச்சர் இதில் தான் உங்களுக்கு இந்த செல்ஃப் ஹார்மும் வரும். 2வது வந்துட்டு கம்ப்ளீட் இம்மெச்சூரிட்டி. அது ஏஜ் வந்துட்டு தேல் நோ. கண்டிப்பாக ஒவ்வொரு கையை அறுத்தவங்களும் ஆஃப்டர் 5 or 6 years they'll regret. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம டைம் மட்டும்தான் பதில் சொல்லும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி ஆன்சர்ஸ். மற்றபடி இப்போது அறுத்தவங்க கிட்ட போயிட்டு ஏன் அறுத்தன்லாம் கேட்டால் இன்னும் டென்ஷன் தான் ஆவாங்க. வில் ஜஸ்ட் ஹாவ் டு லீவ். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லாமே விழுந்து எந்திரிச்சு கற்றுக்கோன்னு விட்டால் மட்டும்தான் அதுதான் ஒரே ட்ரீட்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு. அந்த 12வது படிக்கிற பிள்ளை கிட்ட போய் லவ் பண்ணாதன்னு சொன்னால் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு தான் நினைக்கும். என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு விட்டோன்னா அதுவே எப்படியோ சண்டை போட்டு புரிஞ்சிடும். அப்போ வந்துட்டு நம்ம ஒரு சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மட்டும் சொல்லணும். லவ் பண்ணுறதுலேயுமே வந்துட்டு எதெல்லாம் எந்தெந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகக்கூடாது, என்னென்னலாம் பவுண்ட்ரிஸ் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டு விட்டுறணுங்கிறது நான் இவ்வளோ நாள் தெரிஞ்சு வச்சுருக்க ஒரு விஷயம். ஏன்னா யூ கான் கோன் அந்த வயசை வந்துட்டு அது ஒரு கேவலமான ஒரு வயசு. போய் நம்ம அட்வைஸ் பண்ணால் கேட்குற ஒரு வயசு இல்லை. அதே மாதிரி இக்னோரிங் த ஃபீலிங்ஸ், வாட் எவர் எமோஷன்ஸ் யூ ஹேவ், அதை இக்னோர் பண்ணிகிட்டே வர்றது, அது வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் உனக்கு கொடுக்கும் அப்படின்றத ஒரு டாக் இருக்குல்ல. ஹவு டு யூ see it and is it actually true? அதாவது சரி பண்ணணும். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை கோ த்ரூ பண்ணுறோம் அப்படின்னா இக்னோர் பண்ணாமல் அதை பற்றி ரொம்பவும் யோசிக்காமல் யூ கேன் ஜஸ்ட் ரைட் டவுன் யுவர் ஃபீலிங்ஸ். வென் யூ ஹேவ் நோபடி, தெரப்பிக்கும் காசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள், யூ கேன் ஜஸ்ட் ரைட் டவுன் யுவர் ஃபீலிங்ஸ் அண்ட் burn them. ஸோ அது வந்துட்டு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். யூ நெவர் நோ. நம்ம வந்துட்டு அது இன்னொருத்தங்கிட்ட பேசுகிற மாதிரி தான். அதாவது உங்களோட டிரான்ஸ்பரன்சி அதில் பீக்காக இருக்கணும். நீங்கள் என்னென்ன பண்ணீங்களோ, என்னென்னலாம் உங்களுக்கு வாயில் வார்த்தை வருதோ, என்னென்னலாம் திட்டணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்களே நீங்கள் திட்டணும், எல்லாமே வந்துட்டு சிட் அண்ட் ரைட் டவுன். எழுதுறதுக்கு சோம்பேறித்தனம் படக்கூடாது. அது வந்துட்டு நான் சொல்லுவேன் மேம் எழுதுறதுக்குலாம் டைம் இல்லைம்பாங்க, அப்போ இப்படியே கடை அப்படின்றேன் நான். இப்போ அழுதுகிட்டே இரு அப்படின்னு சொல்லி. ஆனால் எழுத சொன்னவங்க எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் தே டெல் மீ தட் அவ்வளோ ஒரு பயங்கரமான டிஃப்ரென்ஸ் எனக்கு இருக்குது. நான் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணது நான் அப்படியே ஒரு மாதிரி எல்லா நாட்ஸையும் வந்துட்டு நான் கழட்டி விட்டு ஒரு மாதிரி நான் ரொம்ப நாட்டட் த்ரெட்டாக இருந்தேன். இப்போ வந்துட்டு எல்லாம் ஒரு நார்மலான ஒரு த்ரெட்டாக மாட்டேன். ஐ ஹேவ் நத்திங் டு. இப்போ யோசிச்சாலும் எதை பற்றி யோசிக்கிறது, ஐ ஹேவ் நோ ப்ராப்ளம்ஸ்னே சொல்லிட்டு வருவாங்க. இந்த ஒரு விஷயம் வந்துட்டு இதுக்கு பேர் ஜேர்னலிங் சொல்கிறாங்கல்ல. இந்த ஜேர்னலிங் வந்துட்டு ஒரு 7 days இட் வில் கிவ் யூ டிஃப்ரென்ஸ். ஜஸ்ட் 7 days ஆஃப் கண்டினியூஸ் ரைட்டிங். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நான் எழுதுனா எல்லாரும் எடுத்து படிச்சிடுறாங்க மேம். அதை தான் சொல்வேன், எழுதிட்டு எரிச்சிருங்கன்றேன் நான். ஜஸ்ட் burn பண்ணிட்டு அதை அப்படியே குப்பையில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி தட் வில் ஹெல்ப் யூ ட்ரெமெண்டஸ்லி. பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும் ஜேர்னலிங். அது என்னோட நிறைய பேஷன்ஸ் அண்ட் மைசெல்ஃப் எனக்கும் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்கு. அண்ட் நிறைய பேர் வந்து ஃபீலிங்ஸை இக்னோர் பண்ணுற ஒரு ஸ்ட்ரென்த்தாவோ ஒரு ஃபயர் வாலாவோ பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்களே. டு யூ பிலீவ் இன் தட்? நோ. இங்கே பாருங்கள், எல்லாருமே தே ஆர் ஃப்ரெஜைலுங்க. எல்லாருமே ஃப்ரெஜைல் தான். யாருமே இங்கே வந்துட்டு இந்த ஸ்ட்ராங் விமனுக்கு வந்துட்டு இப்படி தான் இருப்பாங்களா லைஃப் பண்ணணும் அப்படிலாம் நோபடி இஸ் ஸ்ட்ராங் ஹியர். இப்போ நானும் ஒரு கண்ணாடி பிளேட் தான், நீங்களும் கண்ணாடி பிளேட் தான். என்னை கீழே போட்டால் நான் 4 உடைவேன், நீங்கள் கீழே போட்டால் 400 உடையிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மின்னு தான் அர்த்தம். நான் 4 உடஞ்சிருக்கேன் அப்படின்னா முன்னாடி 400 உடஞ்சிருக்கேன்னு அர்த்தம். ஸோ இதுதான். அதாவது யாருமே வந்துட்டு ஃபீலிங்லெஸ்ஸு, இவங்க ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு யாருமே இந்த உலகத்தில் இல்லை. யாருமே இல்லை. எவ்ரிபடி ஆர் ஃப்ரெஜைல். ஏன்னா எவ்ரிபடி ஹேஸ் அ ஹார்ட் ரைட். அப்புறம் என்ன, யார் ஸ்ட்ராங்கு யார் வீக்கு? ஸோ இட் இஸ் எவ்வளோ விழுகிறோமோ அவ்வளோ. இப்போ எனக்கெல்லாம் ஏதாவது நெக்ஸ்ட் ஏதாவது ஆச்சு அப்படின்னாலும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்துட்டு அது ரொம்ப தெரியல எனக்கு. இனி விழுந்தால் தான் தெரியும் நமக்கு. பட் ஸ்டில் ஐ ஹேண்டில் இட் மெச்சூர்லி அப்படிங்கிறது ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அதுதான். மற்றபடி ஐ வுடன்ட் சே தட் ஷீ இஸ் வெரி ஸ்ட்ராங், அவள் பயங்கர கல் நெஞ்சக்கார், அப்படி ஒரு விஷயமே இந்த உலகத்தில் இல்லை. எல்லாமே ஃப்ரெஜைல் தான். அப்படி கல் நெஞ்சமாக இருக்கிறவங்க தான் உள்ளே போய் எங்கன்னா அழுதுட்டு இருப்பாங்க. யா அது தப்பும் இல்லை. நம்ம அந்த ஃப்ரெஜைலிட்டி தான் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்னு நம்மளை வந்துட்டு சொல்கிறது. அதுவும் இல்லைன்னா நம்மலாம் மனுஷங்களே இல்லை. அண்ட் அழுகக்கூடாதுன்னு ரொம்ப வீராப்பாக இருக்கிறவங்க சிலவங்க வந்துட்டு எந்நேரமும் அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்கள வந்து வீக்குன்னு நினைக்கிறதும் ஒன்று இருக்குல்ல. அழுகை வந்து எந்த விதத்தில் வீக்காக மாறும்? அழுகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வீராப்பாக இருக்க மாட்டாங்க. அவங்க அழுகிறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் தான் இருக்கும். ஒன்றா அதை அவங்களே பண்ணிக்கணும், அப்படின்னா நோபடி இஸ் தேர் டு வேலிடேட் தேர் ஃபீலிங்ஸாக இருக்கணும். ஸோ யாருமே வீராப்பாக இருக்கணும். நம்ம அழுகிறது நிறைய டைம் ஒருத்தங்கிட்ட அழுது அந்த ஆப்போசிட் பர்சன் பெருசாக கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க, அதனால அவங்க வீராப்பாக மாறியிருப்பாங்க. தட்ஸ் ஆல் த டிஃப்ரென்ஸ்.
அண்ட் ரொம்ப அழுகிறவங்களும் வந்துட்டு நான் சொல்லுவேன், ரொம்ப அழுதுகிட்டே இருந்தால் ஆப்போசிட் பர்சனையும் நீங்கள் யோசிக்கணும்ல. இப்போ நாம் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோன்னா, நான் எப்போ பார்த்தாலும் அழுதேன், உங்களுக்கு நான் என்ன சந்தோஷம் கொடுக்குறேன்? இட் ஷுட் பி அ கிவ் அண்ட் டேக் திங் இல்லையா? ஸோ அதை வந்துட்டு நம்மளே தான் அதை கோ த்ரூ பண்ணி வரணும். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு இப்படி அழுது சிம்பத்தி க்ரியேட் பண்ணுற ஒரு பர்சன்ஸும் நிறையா பேர் இருப்பாங்க. அதெல்லாம் விளையாட்டுத்தனம். சும்மா அந்த சிம்பத்தியில் நமக்கு ஆப்போசிட் பர்சன் கிட்ட லவ் வருதுன்னா அதெல்லாம் வந்துட்டு ஒரு 10-20 டேஸ்க்கு அப்புறம் திருப்பி ஆப்போசிட் பர்சனே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிற அளவுக்கு நம்ம பண்ணக்கூடாது. ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப். நான் அதான் சொல்கிறேன், ரொம்ப வீராப்பாக இருக்கணும்னு இல்லை. உங்களுக்கு ஒரு ரைட் பர்சன் கிட்ட நீங்கள் அழுக முடியும்னா அழுதுருங்க. அப்படி இல்லை நீங்களாக போய் பாத்ரூமில் அழுதுட்டு சார்ட் த இஷ்யூ, அவ்வளோதான். தட்ஸ் இட். இந்த க்ளோஷர் தேடி போடுறவங்க, ஒரு பிரிவு வந்துட்டா எனக்கு அதில் ப்ராப்பர் க்ளோஷர் இல்லை, எஸ், இல்லைன்னா பக்கத்தில் இருக்கவங்க அதுக்கு ப்ராப்பர் க்ளோஷர் கொடுத்தாங்களான்னு கேட்குறது, இந்த க்ளோஷர் தேடி போகிறது இருக்குல்ல, ஹவு டு யூ see it? And there is nothing called closure. ஏன்னா க்ளோஷர்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் நமக்கு க்ளோஷர் கிடைக்காது. க்ளோஷர் கிடச்சிருச்சுன்னா நம்ம திருப்பி அதே பர்சன் கூட தான் இருப்போம். இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு எனக்கு சண்டை, we are sorting it, நம்ம ஒரு க்ளோஷர் தேடுறோம் அப்படின்னா அப்புறம் என்ன நமக்கு பிரச்சனையே இல்லை, திருப்பி நம்ம 2 பேர் சேர்ந்துருவோம். ஆனால் க்ளோஷர் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த ரிலேஷன்ஷிப் போகிறதுக்கு நீங்கள் முன்னாடி ரிலேஷன்ஷிப் க்ளோஷர் கொடுக்கணும், அது இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லவே இல்லை. டைம் ஹீல்ஸ். அண்ட் க்ளோஷர் வந்துட்டு நீங்களாக உங்களுக்கு கொடுத்துக்கிறது தான். இந்த சேம் பேட்டர்னை ரிப்பீட் பண்ணாத, நீ வந்துட்டு இதுதான் உனக்கு இதெல்லாம் உன்னோட நான் நெகோஷியபிள்ஸ், இதெல்லாம் உன்னால் டாலரேட் பண்ண முடியலன்னா நீ வந்துட்டு அடுத்த பார்ட்னர்கிட்ட போகிறதுப்போ இதெல்லாம் வந்துட்டு கம்பல்சரியாக உன்னோட ரெட் லிஸ்ட்டில் வச்சிரு அப்படின்னு சொல்லி நம்மளாம் நமக்கு போடுற ஒரு விஷயம் தான் அந்த க்ளோஷர். ஸோ நம்மளாம் நமக்கு எடுத்துக்கணும். அதை இன்னொரு பர்சன் கிட்ட எதிர்பார்த்தோம் அப்படின்னா யூ வில் டெஃபினெட்லி எண்ட் அப் வித் த சேம் பர்சன். ஆப்போசிட் பார்ட்னரால் அந்த அளவுக்கு லவ்வை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் நிறையா பிரேக்கப்ஸ் இப்போ நடக்குது. கேட்டால் நீ ரொம்ப லவ் பண்ணுற அப்படின்றாங்க. டேய் இதெல்லாம் வாடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நமக்கே பயமாக இருக்குது. இப்போ வேலை எனக்கு கல்யாணம் ஆகும், எனக்கு டெலிவரி ஆகுதுன்னா டெலிவரி நாள் மட்டும்தான் நான் ரெஸ்ட் எடுப்பேங்கிறத எனக்கு இப்போ இருந்தே நான் சொல்கிறேன். ஸோ அந்தளவுக்கு ஹவுஸ் ஒய்ஃபுங்கிறது வந்துட்டு என்னோடய லைஃப்லேயும் சரி, நான் மற்றவங்களுக்கு சொல்லணும்னாலும் சரி, அது வந்துட்டு ஒரு 100% நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நான் சொல்லுவேன். அது வந்துட்டு நானே சொல்லுவேன். இப்போல்லாம் நிறைய பேர் வந்துட்டு நீ ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொன்னால் அது ஏதோ பேட் காம்ப்ளிமெண்ட்டாக நினச்சிக்கிறாங்க. இப்போ யாராவது என்ன பார்த்துட்டு நீங்களாம் பயங்கர ஸ்ட்ராங் அப்படின்னு சொன்னால் நான் சொன்னேன், எஸ் ஐ ஆம் ஸ்ட்ராங். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.